வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தீபாவளி பர்ச்சேஸ்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டாப் 6 மொபைல் மாடல்ஸை உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் பார்க்க போறோம். அதே மாதிரி 13,000க்கு கீழே இருக்கிற டாப் 6 மொபைல் மாடல்ஸ்லயும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க பார்க்கலனா உடனே பாத்துருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற பெஸ்ட் 6 மொபைல்ஸை உங்களுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பொருளாயிருச்சு. எங்கே பார்த்தாலும் இப்போ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் கூட ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் இருந்தால் அதில் எடுத்துடலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை ஜூம் மீட்டிங். ஸோ 10,000க்கு கீழே ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 6 மாடலில் ஏதோ ஒரு மாடல் வந்து உங்களுக்கு ஏற்ற மாடலாக இருக்கும் அப்படின்ட்டு தைரியமாகவே சொல்லலாம். ஸோ இந்த 6 மொபைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 GB மெமரி அண்ட் 3 GB ரேமோட வருதுங்க. இந்த 6 மொபைலுமே வந்து கிட்டத்தட்ட Android 9 இல்லைனா Android 10 வருது. அதே நேரத்தில் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 4000 mAhலேருந்து 5000 mAhக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் என்னதான் ஆன்லைன்லேயே இருந்தாலும் இல்லை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணாலும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நிற்கும் அப்படின்னு கேரண்டியாக சொல்லலாம். ஸோ இந்த 6 மாடல்ஸுமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன விலை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா VIVO Y11ங்க. இந்த மாடல் வந்து உங்களுக்கு Android 9ஓட வருது. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.35 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பெருசாகவே இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 439 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா அப்ளிகேஷனுமே கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யும். அதே நேரத்தில் கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் அண்ட் டெப்த் சென்சார் வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொஞ்சம் நல்லா எஃபிஷியன்ட்டாகவே எடுக்க முடியும். செல்ஃபி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராஸில் ஃபோட்டோ எடுக்கிறது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும். குவாலிட்டியும் நல்லா இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னதான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் இல்லை ஜூம் மீட்டிங்கில் இருந்தாலும் இல்லை வந்து ஆன்லைன்லேயே இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு ஜேட் கிரீன் அதுக்கப்புறம் கோரல் ரெட் அப்படின்ட்டு 2 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 9,490 ஒன்லி. அடுத்து நம்ம பார்க்க வர மாடல் பார்த்தீங்கன்னா OPPO A12ங்க. இந்த மாடலோட டிஸ்பிளேவும் உங்களுக்கு 6.22 இன்ச் கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே இருக்கும். அதே நேரத்தில் பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே காமன் தாங்க. இப்போ Android 9ஓட வருது. இதுலேயும் வந்து மெமரி வந்து 32 GB இருக்குது, ரேம் வந்து 3 GB இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் வந்து MediaTek ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகவே இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்லாம் கண்டிப்பாக ஒரு டீசென்டான அவுட்புட்டை கொடுக்கும். செல்ஃபி கேமரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதில் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கு. மற்றபடி பேட்டரி பார்த்தீங்கன்னா 4230 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பேட்டரி பேக்கப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்கு. இது வந்து ப்ளூ அண்ட் பிளாக் அப்படிங்கிற 2 கலரில் வருதுங்க. இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9,490 ஒன்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா REDMI 9 இது வந்து உங்களுக்கு 6.53 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 10ஓட வருதுங்க. மற்றபடி எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே காமன் தான். இதுலேயும் வந்து மெமரி வந்து உங்களுக்கு 32 GB கொடுத்துருக்காங்க, 3 GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸரும் MediaTek தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்னாப்டிராகனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும்னு சொல்லலாம். மற்றபடி கேமரா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு கேமரா தான் வருது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னே சொல்லலாம். மற்றபடி பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஷன் கிரீன், ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் கார்பன் கிரே அப்படிங்கிற 3 கலரில் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,999 ஒன்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா சாம்சங் M1ங்க. இந்த மாடலும் வந்து 32 GB மெமரி அண்ட் 3 GB ரேமோட வருது. Android 10ஓட வருது. இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்னாப்டிராகன் கொடுத்துருக்காங்க 439. ஸோ ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க பேக் கேமரா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி நிற்கிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ இது வந்து பிளாக், ப்ளூ, ரெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் வருதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,499. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா TECHNO 6 Airங்க. இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 7 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா பெருசாகவே இருக்கும்.
அதே நேரத்தில் இது வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10ஓட வருது. இதில் என்னென்ன சேஞ்சஸ்னு பார்த்தீங்கன்னா இதோடைய சிப்செட் வந்து மீடியாடெக் சிப்செட் கொடுத்துருக்காங்க. CPU பார்த்தீங்கன்னா காட் கோர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு VGA கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸான ஒரு ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளவுட் ஒயிட், ஓஷன் ப்ளூ, அப்புறம் கார்னெட் பிளாக் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருதுங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9499 ஒன்லி. நம்ம கடைசியாக பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா லெனோவா A6 நோட்டுங்க. இந்த மாடலும் உங்களுக்கு வந்து 6.09 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு டீசெண்டான சைஸ். மற்றபடி எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே காமன் தான். 32 GB மெமரி கொடுத்துருக்காங்க, 3 GB RAM கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்ட் 9ஓட வருது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மீடியாடெக்கோட வருது. ஸோ ஸ்னாப்டிராகனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 13 மெகா பிக்சல் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ மற்றபடி அதுக்கப்புறம் பேட்டரியில் வந்தீங்கன்னா 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பேட்டரியில் மற்ற மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பிளாக் ப்ளூ அப்படின்னு 2 கலரில் வருதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7999 ஒன்லி. ஸோ 6 மொபைலுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டோங்க. அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம், அதோட ப்ரைஸஸ் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து டெக்னோ, அதுக்கப்புறம் ஓப்போ, இது மாதிரி மொபைல்ஸ்லாம் வந்து ஃபீச்சர்ஸில் நல்லா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஃபீட்பேக் வைஸ் பார்த்தீங்கன்னா விவோ Y11 வந்து நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி ஆஃபராக உங்களுக்கு வந்து கிங் மொபைல்ஸில் நாங்கள் வந்து 3 கிஃப்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இந்த 6 மாடலில் எந்த மாடல் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து அது கூட ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து நாங்கள் தரப்போகிறோம். ஸோ அது என்னென்ன கிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 16 GB மெமரி கார்டு, அப்படி இல்லைன்னா 4 பீஸ் டின்னர் செட், அப்படி இல்லைன்னா ஒரு பூம் ஹெட்செட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்குற ஒரு மொபைலுக்கும் ஒரு ஒரிஜினல் ஆக்சசரிஸ்க்கு 50% டிஸ்கவுண்ட் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK. கிங் மொபைல்ஸின் சார்பில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.